ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணியல் நம்பர் சிஸ்டம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற டைமிங்கை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா மூலயமா வந்து நம்ம கொண்டுட்டு வர ஒரு மெத்தடு தான் வந்து இந்த எண்ணியல் சம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க சம்குள்ளே நான் டைரெக்டாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 + 2 + 3 + 4 + up to 20 வரைக்கும் இருக்கிற எண்களுடைய கூடுதல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 1 2 3 4 அப்படிங்கிறது கண்டினியூஸாக வருது. அதாவது 1க்கு அப்புறம் 3 வராமல், 3க்கு அப்புறம் 5 வராமல், ஸோ அந்த ஒற்றைப்படையெல்லாம் வரல, இல்லை ரெட்டைப்படையும் வரல. ஸோ இயல் எண்கள்ன்றது என்னது? 1 2 3 4 5 6 அப்படியே கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து அதோட இப்போ மொத்த எண்கள் இங்கே வந்து எத்தனை நம்பர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 நம்பர். ஸோ எத்தனை வரைக்கும் கேட்டிருக்காங்க? அப் டு 20 வரைக்கும். 20 தான் அப்போ வந்து என்னது? கடைசி நம்பர். ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா அது வந்து எத்தனை வேல்யூ வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21, இப்படி வந்து நம்ம 20 வரைக்கும் நம்ம வந்து கூட்டிக்கிட்டே வருவோம். ஸோ அப்படி வந்து நம்ம போட தேவையில்லை, சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தால் கண்டினியூஸ் நம்பர் அப் டு எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம், இதுதான் எண்ணுன்னு சொல்லுவோம். எண்ணோட வேல்யூ வந்து அன்பிரிடிக்டபிள், அதாவது எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எண்ணுங்கிறது என்ன மாறலாம், சேஞ்சபிள், அதாவது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், அதாவது அந்த கணக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் எண்ணுன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்படி இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? அதாவது 1 + 2 + 3 + அப் டு n வரைக்கும் சொன்னல, n வரைக்கும் இருந்தது. இங்கே அப்போ n வந்து என்னது? 20. அப்போ n = 20. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 + 2 + 3 + அப் டு n வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா n × n + 1 / 2. இதுதான் ஃபார்முலா. n × n + 2. சரிங்களா? n × n + 1 / 2. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இருக்குது. இப்போ முதல் உறுப்பு 1, இரண்டாவது உறுப்பு 2, கடைசி உறுப்பு தான் என்னது? 20. கடைசி உறுப்புக்கு என்ன சொல்கிறோம்? இங்கே n. சரிங்களா? அப்போ n-க்கு பதிலாக இங்கே இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? 20 அப்ளை பண்ணணும். 20 × 20 + 1 / 2 இப்படி அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? இங்கே சின்னதாக அப்ளை பண்ணுறேன். 20 × 20 + 1 / 2. அப்போ என்ன பண்ணுறோம்? 20 இங்கே ப்ராக்கெட் இருந்தது அப்படின்னா அது பெருக்கல்னு அர்த்தம். 20யும் 1ஐயும் கூட்டினோம்னா 21 / 2. இப்போ அடிக்கலாமா? 1 2 10 2 20. அப்போ 10 × 21 பெருக்கணும்னா 210. ஸோ இங்கே 21 இங்கே 0 இருக்கனால அப்படியே நான் டேரெக்டாக 210 அப்படின்னு டக்குன்னு போட்டுறோம். சரிங்களா? ஸோ 210 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஒரு கடையில் ஒரு வியாபாரி மேலிருந்து கீழாக முதல் வரிசையில் ஒரு ஆப்பிளும், இரண்டாவது வரிசையில் 2 ஆப்பிளும் என 10 வரிசையில் அடுக்குகிறார் எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கடைக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து அப்படியே ஆப்பிள்களை வந்து அடுக்கிட்டு வர்றாரு. ஸோ இது முதல் வரிசை அப்படின்னா இந்த முதல் வரிசையில் ஒரு ஆப்பிள் வைக்கிறாரு. ரெண்டாவது வரிசை இது அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்பிள் வைக்கிறாரு. அப்படியே மூணாவது வரிசையில் 3, அப்படியே அப் டு வந்து எத்தனை வரைக்கும்? 10வது வரிசையில் வரைக்கும் வைக்கிறாரு. சரிங்களா? அப்படியே எத்தனை ஆப்பிளோ அடுக்கிறாரு. ஸோ இப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாரு. அப்போ இந்த ஒட்டுமொத்த ரேக்கில் இருக்கிற ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம தான் வந்து அந்த நம்பர் வந்து மேக் பண்ணுறோம். சரிங்களா? அப்படின்னா முதல் வரிசை, ரெண்டாவது வரிசை, மூணாவது வரிசை, அப் டு எத்தனை வரிசை சொல்லிட்டாங்க? 10 வரிசை. 10 வரிசை ஈக்குவல் டு நமக்கு எத்தனை ஆப்பிள்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேக் பண்ணணும். இந்த ஒரு சிஸ்டம் தொடர் வரிசையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மேக் பண்ணுறோம். கூட்டுத்தொடர் வரிசை. இதுதான் என்னது? தொடர் வரிசை. தொடர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா நம்பர்கள்லாம். ஸோ இதுதான் வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. சரிங்களா? எப்படி 1 + 2 + 3 + அப் டு 10 வரைக்கும் மேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? இப்படி இயல் எண்கள் அதாவது கண்டினியூஸாக வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? n × n + 1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே என்னங்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்? 10 அப்ளை பண்ணுறோம். ஏன் 10?
ஏன்னா மொத்த வரிசையில் இருக்கிற எத்தனை வரிசையாக அடுக்கியிருக்காங்களாம், 10 வரிசையாக அடுக்கியிருக்காங்களாம். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து n இருக்கிற இடத்துல 10 அப்ளை பண்ணணும். 10 இன்ட்டு 10 என்ன பண்ணுறோம், 10 ப்ளஸ் 1 சரிங்களா, டிவைடட் பை 2. இப்போ 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 2. 4 2 2 5 2 10. 11 எவ்வளோ, 55. ஸோ அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கா, 55 ஆப்பிள்கள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்கள், அதே மாதிரி தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கடையில் ஒரு வியாபாரி கீழிருந்து மேலாக, வாட்ச் பண்ணிக்கோங்க, கீழிருந்து மேலாக முதல் வரிசையில் 10 ஆப்பிளும் இரண்டாவது வரிசையில் 9 ஆப்பிளும் என கடைசி வரிசையில் 1 ஆப்பிளும் உள்ளது எனில் அவ்வரிசையில் உள்ள மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறான் சரிங்களா. இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கீழிருந்து மேலாக முதல் வரிசையில், அப்போ கீழிருந்து போகிறோம் சரிங்களா, கீழிருந்து எத்தனை ஆப்பிள், முதல் வரிசையில் 10 ஆப்பிள் வந்து வச்சுருக்கான் சரிங்களா, 10 ஆப்பிள் பக்கம் வச்சுருக்கான், கீழிருந்து 10. அப்போ இதில் வந்து ரெண்டாவது வரிசையில் 9 வச்சுருப்பானா, ரெண்டாவது வரிசையில் 9. இதே மாதிரி இப்படியே கடைசி அப் டூ போகிறான். இதே மாதிரி ஒன்றாவது வரிசையிலையும் ஒரு ஆப்பிள் வச்சுருப்பான். அப்போ ஒட்டுமொத்த ரேக்கில் இருக்கிற ஆப்பிள்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்குறான் சரிங்களா. ஸோ அந்த முன்னாடி சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், மேலேருந்து கீழே அப்படிங்கிறனால நம்ம 1லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான், கீழேருந்து மேலே அப்படிங்கிறனால கீழே தானே நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கான், 10 ஆப்பிள் வச்சுருக்கானா, அப்போ 10 அதுதான் முதல் வரிசைன்ட்டான். கீழேருந்து மேலே தான் முதல் வரிசைன்னு சொல்லிட்டான். இந்த முதல் வரிசைன்னு சொல்லிட்டானா, கீழேருந்து மேலாக அப்படிங்கிறத முதல் வரிசைன்னு சொல்லிட்டான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கான், மேலிருந்து கீழாக முதல் வரிசை. ஸோ அதனால் கணக்கை வந்து நல்லா வாட்ச் பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படித்து பார்க்கணும் சரிங்களா. இப்படி படித்தாச்சு. ஸோ இப்போ கீழேருந்து மேலே அப்படின்னு போகும்போது கீழே எத்தனை ஆப்பிள், 10 ஆப்பிள், ஏன்னா அதுதான் மொதல் வரிசை. அடுத்த வருஷம் 9, அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பான், 8. ஸோ இப்படியே போய் கடைசியில் எந்த வரிசையில் முடிச்சிருப்பான், 1வது வரிசையில் முடிச்சிருப்பான். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, என்னது, இதே தான். ஏன் வந்து நம்ம கீழேருந்து தானே போகிறோம், அப்போ ஃபார்முலா மாறாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து என்னது தான் இருக்குது, கண்டினியூஸாக தானே வருது, கண்டினியூஸாக டிக்ரீசிங், அதாவது என்ன சொல்கிறது, டிசெண்டிங் ஆர்டரில் கண்டினியூஸாக தான் போகுது. 1 விட்டு 1 போகலை, 10லேருந்து 8க்கு போகலை, இது 9 இல்லாமல் இடையில நம்பர் விட்டெல்லாம் எதுவும் போகலை, அப்படியே கண்டினியூஸாக தானே வருது டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ இப்படி கண்டினியூஸாக எந்த நம்பருமே விடாமல் வந்தது அப்படின்னா அதுக்கு இந்த ஒரே ஃபார்முலா தான், n × n+1. சரி, இதில் பாருங்கள், 10 9 8 அப் டு 1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இதில் n வந்து எவ்வளோ, நம்மளால் என்ன பண்ணுவாங்க, 1 தான் n அப்படின்னு போட்டு 1 × 1 + 1 டிவைடட் பை 2 ஆன்சர் வரல அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது சரிங்களா. இதில் வந்து என்ன அப்படின்னா, என்னங்கிறது என்னது தான், 10 தான் வந்து n. ஏன் 10னா மொத்தமாக எத்தனை வரிசை இருக்குது, 10 வரிசை இருக்குது சரிங்களா. இங்கே வந்து 1ன்னு எடுத்து நம்ம கணக்கு சால்வ் பண்ணால் அது வந்து தப்பு, மொத்த வரிசை தான் நமக்கு கணக்கு சரிங்களா. இங்கே வந்து மொத்த வரிசை இங்கே தானே இருக்கணும், ஏன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கீழேருந்து மேலே போகிறோம் சரிங்களா. அப்போ மொத்தமாக இது ஒரு சின்ன ஒரு யோசித்தோம்னா இந்த ஆன்சர் இது வந்து கிளிக் ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்போ n வந்து என்னது, 10. அப்போ அப்ளை பண்ணலாமா, 10 × 10 + 1 டிவைடட் பை 2, அதே ஆன்சர் தான் வரப்போகுது, × 11 டிவைடட் பை 2, 1 2 I 2 10, I 11 55 சரிங்களா. அப்போ 55 தான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் யோசித்து லைட்டாக போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள், 2010 ஒருவர் ஆண்டு ஊதியமாக, இது வந்து 30,000 என பணியில் சேர்கிறார். ஒவ்வொரு வருடமுமாக 600 என ஊதிய உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் 39,000 இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து வேலைக்கு வந்து எத்தனை ரூபாயில் சேர்றான்னா 30,000 சேர்றான் சரிங்களா, 30,000 சேர்றான். அப்போ ஒவ்வொரு வருடமும் 600 ஊதிய உயர்வாக பெறுகிறார். ஸோ இது மொதல் வருஷம் எப்போ, 2010 30,000 வாங்குறாப்புல. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாப்புல, 2011 எவ்வளோ வாங்கப்பில், 600 வந்து ஆண்டு ஊதியம்னா எவ்வளோ, இங்கே 30,600. ஸோ 30,000 + 30,600 ப்ளஸ் அடுத்து ஒரு மறுபடியும் 2012 எவ்வளோ வாங்குவாப்பில், 31,200 வாங்குவாப்பிலையா. அப்படியே ப்ளஸ் அப் டு எத்தனை எந்த வருடத்தில் 39,000 வாங்குவாப்பில், புரியுதா சம்ம. 39,000 வந்து எந்த வருஷத்தில் வாங்குவாப்பில். இப்போ 30,000 வந்து 2010 வாங்குறாப்புல, 30,600 2011,
31,200 வந்து 2012. அப்படி பார்த்தா 39,000 சில்லரை வந்து எந்த வருஷத்தில் வாங்குவார் அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது கண்டினியூஸாக வருதா? 30,000, 30,001, 30,002, 30,003 அப் டு 39,000 வருதா? வரல. அப்படி கண்டினியூஸாக வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து வரும், அந்த ஃபார்முலா. அதுவும் வந்து இங்கே 30,000 எடுத்தவொடனே போட்டாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் கண்டினியூஸாலாம் கொடுக்க மாட்டாங்க. இயல் எண்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வேல்யூ வந்து அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக நம்பர் வரும். n+1/2 அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து சேலரி பேஸ் பண்ணி ஃபார்முலா, சேலரி பேஸ் பண்ண ஒரு கணக்கு. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், தெளிவாக எழுதுனேன். 30,000 30,600 ப்ளஸ் 31,200 அதே அப் டு எத்தனை வருஷத்துக்கு? 39,000 வந்து எந்த வருஷத்தில் வாங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி இருக்குது. ஸோ இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாமே வேறு வேறு உறுப்புகளாக வந்து இருக்கா? அப்போ ஒரு உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்புக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 600 இருக்குது. சரிங்களா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் முதல் உறுப்பு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏ. என்னது? ஏன்னு வச்சுக்கலாம், முதல் உறுப்பு. சரிங்களா? இப்போ இந்த கடைசி உறுப்பு பார்த்தீங்களா இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 சம்மில் என்னென்னு வச்சுக்கிட்டோம்? என்னன்னு வச்சுக்கிட்டோமா? ஆனால் இதில் வந்து எல்லுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் அந்த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நமக்கு இந்த உறுப்புகள்லாம் வந்து இருக்கும். அதனால் நான் வந்து இதை ஏஎல் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எந்த வருடத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என். சரிங்களா? n = L - A / D + 1. ஸோ இங்கே எல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? இந்த கடைசி வேல்யூ. ஸோ இந்த 39,000 எப்போ வாங்குறாரு அதுதான் எல். ஏங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டோம்? இந்த 30,000. ஸோ டிங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ். இந்த முதல் உறுப்புக்கும் இந்த இரண்டாவது உறுப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்படி நம்ம முதல்லேருந்து 2ன்னு போகக்கூடாது. 2லேருந்து முதல் உறுப்பை கழித்து சப்ட்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் தான் வந்து என்னது? டி. சரிங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கடைசி வேல்யூ, இந்த 39,000ங்கிறத எல். ஏங்கிறது என்ன அப்படின்னா முதல் வேல்யூ. டிங்கிறது என்னன்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து வர்ற வேல்யூ தான் வந்து டீன்னு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ என் அப்படிங்கிறது நம்ம என்ன, எந்த வருஷத்தில் மொத்தம் அந்த எந்த வருஷத்தில் வந்து 39,000 வரும் அப்படின்னு கேட்குறதா வந்து என். சரிங்களா? ஸோ இப்போ போடலாமா? n = எல் வந்து எவ்வளோ? 39,000 மைனஸ் ஏ வந்து எவ்வளோ? n கரெக்டாக தானே போடுறோம்? கரெக்டாக தான். ஓகே. n வந்து எவ்வளோ? 39,000 மைனஸ் ஏ வந்து 30,000 டிவைடட் பை டி வந்து எவ்வளோ? 600 ப்ளஸ் 1. இப்போ 39,000 30,000 கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 9,000 டிவைடட் பை 600 ப்ளஸ் 1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஓவர் 6 5 6 எவ்வளோ? 90. 15 90. ஸோ இப்போ 15 இங்கே இருக்குது ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் என்னது? 16. சரிங்களா? ஆன்சர் வந்து என்னது? 16. இப்போ ஆப்ஷனில் பாருங்கள் 2026, 2023, 2024, 2020. என்ன சார் 16ன்னு ஆன்சர் வருது, இங்கே வந்து இப்படி வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? 2010 ஒருத்தரோட ஊதியம் 30,000 சொல்கிறாப்புல. அப்போ 16 வருஷம் கழித்து தான் நமக்கு இந்த 39,000 அப்படிங்கிற ஒரு ஆண்டு ஊதியமாகவே வரப்போகுது. ஸோ அப்போ 2010 16 கூட்டுங்க, என்ன வரும்? 2026 வருமா? 2010 16 கூட்டணும் அப்படின்னா 2026. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரிங்களா? இப்படி தான் வந்து சொல்லணும். சரிங்களா? அப்போ 2026 தான் வந்து என்ன பண்ணுவாப்புல? 39,000 வந்து ஆண்டு ஊதியமாக வந்து வாங்குவார். சரிங்களா? இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து இந்த சம் பாருங்கள். இப்போ பாருங்கள், 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க. 8ஆல் வகுப்படுற 3 இலக்க எண்களுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆல் வகுப்படுற 3 இலக்க எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து அப்படியே அந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி தான் வந்து கொண்டுட்டு வரணும். சரிங்களா? ஸோ எப்படின்னா இந்த 3 இலக்க எண்கள் தான் நமக்கு வந்து ஹிண்ட்டு. சரிங்களா? 3 இலக்க. அப்போ 8ஆல் வகுப்படுறது. சரிங்களா? இப்போ 3 இலக்க எண் வந்து நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 100லேருந்து அப் டு
999 வரைக்குமே வந்து நமக்கு என்ன தான் 3 இலக்க எண்கள் தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பருக்கு இடையில இருக்கிற 8ஆல் வகுப்படுற நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 100 வந்து 8ஆல் வகுத்து பாருங்கள். 1 8 8, மீதி 2 20, அப்புறம் என்ன 2 8 16, மீதி பேலன்ஸ் வந்து 4 வருது. ஸோ நமக்கு என்ன வரணும், பேலன்ஸ் வந்து 0 வரணும். 0 வந்தால் தான் அந்த நம்பர் வந்து என்னது 8ஆல் வகுப்படுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ 100, 101, 102, 103, இப்போ 104. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்து 8ஆல் வகுப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள் 102 வந்து 8ஆல் வகுத்தோம்னா என்ன வருது, அதே பாருங்கள் 1 8 8, மிச்சம் 2 22 வராது. 2 8 16 தான் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து வராது, இதுவும் பேலன்ஸ் வருது. ஸோ அடுத்து 104 போட்டு பாருங்கள். 8 1 8 8, மிச்சம் 2, பேலன்ஸ் 4 இருக்கணும்னா 3 8 24. ஸோ பேலன்ஸ் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மொதல் நம்பர் ஏ உறுப்பு வந்து என்னது 104லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் 104லேருந்து எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த 3 இலக்க நம்பர் 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து 8ஆல் வகுப்படுற நம்பர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 104 தான் 8ஆல் வகுப்படுது. அதுதான் வந்து முதல் உறுப்பு. ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம 8 8 கூட்டிக்கிட்டே போயிட்டோம்னா அது வந்து 8ஆல் வகுப்படுமா, வகுப்படும். ஸோ இப்போ 104 இதோட ஒரு 8 கூட்டுங்க, 112. அப்போ இது இப்போ 112 8ஆல் வகுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்து பேலன்ஸ் வந்து 0 தான் வரும். அடுத்து 112லேருந்து ஒரு 8 கூட்டினோம்னா 120, அப் டு எது வரைக்கும் 999 வரைக்கும் நம்ம பார்க்கணுமா. அப்போ 999க்கு முன்னாடி வந்து எந்த நம்பர் வந்து 8ஆல் வகுப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 999க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் அப்படின்னா 992 வந்து 8ஆல் வகுப்படும். 1 8 8, மிச்சம் 1, 2 8 16, மீதி 3, 4 8 32. ஸோ அப்போ 992 வந்து 8ஆல் வகுப்படுது. சரிங்களா? அப்போ 104 + 112 அப் டு 992 ஈக்குவல் டு எவ்வளோ, இதுதான் நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு வந்தாச்சா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டுட்டு வரலாமா. அப்போ இது வந்து ஏங்கிறது முதல் உறுப்பு, இது 992ங்கிறது எல்லு, இதிலேருந்து இதை கழிச்சோம், இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சோம் அப்படின்னா அது வர்றது தான் என்னது டி. அப்போ ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பை கழிச்சோம்னா 8, அதுதான் வந்து டி. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்முலா நமக்கு வந்து என்னது, n = L - A / D + 1. இப்போ எல் வந்து நமக்கு என்ன தெரியும், 992 மைனஸ் ஏங்கிறது என்னது 104 / Dங்கிறது என்னது 8 + 1. சரிங்களா? இப்போ 992லேருந்து 104 கழிச்சோம் அப்படின்னா இது 12, 8 4 12, 8, இதில் வந்து 8 பேலன்ஸ் மீதி 8 இருக்கும். அப்போ அது 8. இப்போ 9லேருந்து 1 போச்சுன்னா 8, 888 / 8 = 1 + 1. 1 8 8, 111 8 என்னது 888. அப்போ 111 + 1 எவ்வளோ, 112. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து என்னது பி, 112. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த சம் வந்து இப்படி போடவே கூடாது. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வேறு மாதிரி மெத்தடில் தான் போடணும். என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ நான் போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன் அப்படின்னா 112 இப்போ 104லேருந்து 992 வரைக்கும் நம்ம கூட்டினோம்னா உங்களுக்கு 112 தான் ஆன்சராக வருமா, வராது. அப்போ என்ன வரும், நமக்கு வேல்யூ வந்து அதிகமாக வரும். சரிங்களா? ஸோ அப்படி அதிகமாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும், மெத்தடை மாற்றணும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டால் வந்து வேல்யூ வந்து கம்மியாக தானே வருது. அப்புறம் எப்படி இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா வந்து இந்த சம்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வேறு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா SN கூடுதல் n/2 A + L. அதே தான் இங்கே ஏங்கிறது முதல் உறுப்பு தான், எல்லுங்கிறது அந்த கடைசி உறுப்பு தான், என்னங்கிறது அந்த மொத்த எண்ணிக்கை. சரிங்களா? ஸோ
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணோம், இப்போ அந்த முன்னாடி ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவில் வந்த ஆன்சர் என்னது நமக்கு 112. ஸோ அப்படி 112 அப்படின்னு உடனே வந்து நம்ம அடிச்சிட டிக் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அந்த 112 வந்து வச்சுக்கணும். என்னது அதுதான் வந்து என்னது என், சரிங்களா? அது வந்து என்னது என், 112 என்னன்னு வச்சுக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதோட நிறுத்திட்டு இந்த ஃபார்முலா தான் இதுக்கு ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா Sn = n/2 இன்ட்டு a + l, சரிங்களா? a + l இப்படி போடணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், Sn அப்படிங்கிறது எனது மொத்த கூடுதல், சரிங்களா? இங்கே ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இப்போ இங்கே 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்களா? 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல். அப்போ நம்ம கூடுதல் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம அந்த ஒரு ஃபார்முலாவோட நிறுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த Sn ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஃபுல்லாக வந்து ஆன்சர் சம் வந்து கம்ப்ளீட் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த n ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோமா, l - a / d + 1 வச்சு கண்டுபிடிச்சி வந்த ஆன்சர் வந்து 112. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? அப்படியே இருந்துருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த Sn ஃபார்முலா n/2 இன்ட்டு a + l. இப்போ நம்ம இங்கே என்னங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 112 / 2. ஏங்கிறது என்னது, முதல் உறுப்பு என்னது 104 ப்ளஸ் எல்லுங்கிறது என்னது 992. இப்படி முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிடுவோம். 992 ப்ளஸ் 104 எவ்வளோ, 6 9 1096. இப்போ இதை அடிக்கலாமா, I2 10 மிச்சம் 1 6 2 12 56. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம், 56 இன்ட்டு 1096. 56 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1096, சரிங்களா? இப்போ 1096 56ஆல் என்ன பண்ணுறோம், நம்ம பெருக்கிறோம். 6 36 மிச்சம் 3 56 54 57 மிச்சம் அந்த 5 அப்படியே போடலாம். 4 6 6 5 30 மிச்சம் 3 95 45 48 மிச்சம் 4 அந்த 4 அப்படியே போடலாம். 4 5 5 6 7 8 5 13 மிச்சம் 1 61 376 ஆன்சர். 61 376 வருதா? அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன இருக்குது, 61 376. இது இப்படி தான் வந்து போடணும், சரிங்களா? நம்ம அந்த ஒரு ஃபார்முலா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த ஃபார்முலாவோட நிறுத்திடக்கூடாது. ஸோ இப்போ 2 இது நம்ம வந்து 3ஆல் ஏன் ஒரு சின்ன லாஜிக் தான். ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலாவோட நிறுத்தியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும், ஆன்சர் வந்து என்னது 112 தானே வருது. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபுல்லாக வந்து நம்ம கூட்டினோம்னா 112 தான் வருமா? நம்ம அப்படியே நிறுத்தியா இதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா எஸ்என்ங்கிறது என்னது கூடுதல், சரிங்களா? ஸோ அந்த கூடுதல் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா, n = l - a / d + 1. இன்னொரு ஃபார்முலா என்னது, Sn = n/2 இன்ட்டு a + l. இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா முக்கியம், சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா முக்கியம். இப்போ மொத்தம் நம்ம எத்தனை ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது, n × n + 1 / 2. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து வந்து n = l - a / d + 1. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து Sn = n/2 இன்ட்டு a + l. இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? இப்போ மொத்தம் 3 ஃபார்முலா வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்த சம் போயிடலாமா? சரி, இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் 20 21 22 அப் டு 100 வரைக்கும் இருக்கிற கூடுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிள் தான், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நமக்கு அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், n × n + 1 / 2 அந்த ஃபார்முலா தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா இங்கே வந்து 20 21 22 23 அப்படின்னு கண்டினியூஸாக தான் 100 வரைக்கும் போகுது, சரிங்களா? ஆனால் வந்து ஒன்றே ஒன்று இல்லை, என்னது
இயல் எண்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. 1லேருந்து 2 3 4 இதெல்லாம் எங்கே போச்சு, அப் டு 100 வரைக்கும். ஸோ இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து n × n+1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபார்முலாவில் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இடையிலேருந்து நம்பர் கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம இது அப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பகுதியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். என்ன அப்படின்னா, முதல்ல 1 2 3 அப் டு 100 வரைக்கும் ஒரு வேல்யூ, இதுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். மைனஸ் இதிலேருந்து எந்த வேல்யூ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 + 2 + 3 அப் டு 20க்கு முன்னாடி என்ன நம்பரு, 19. ஸோ இப்படி ரெண்டு விதமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நம்பருக்கு ஒரு n × n+1/2 ஃபார்முலா, இந்த நம்பருக்கு ஒரு n × n+1/2 ஒரு ஃபார்முலா. இதையும் வர்ற வேல்யூவை கழித்து நம்ம போடுறோம். சரிங்களா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு இதில் வந்து என்னது, ஃபஸ்ட்டு SN கூடுதல் தானே, SNனா கூடுதல்னு அர்த்தம். சரிங்களா. n × n+1 இதில் வந்து n வந்து என்னது 100. அப்போ 100 × 100 + 1 என்னது 101/2 மைனஸ் இதில் என்னது n 19. 19 × 19 + 1 என்னது 20. 20/2 இது ஒரு வேல்யூ. சரிங்களா. இப்போ 2 2 52 100. 50 × 101 மல்டிபிள் பண்ணுங்கள். 101 × 50 போட்டோம்னா 0 0 0 1 5 5 0 1 5050 வருது. இதுக்கு 5050 மைனஸ் 1 2 10 2 20 19 × 10 190. ஸோ இது 5050லேருந்து 190 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 0. இது 15000, 9 10 16, இங்கே மீதி வந்து 9 இருக்கும். 9லேருந்து 1 போச்சுன்னா 8, இங்கே இது வந்து 4 இருக்கும். அப்போ 4 4880 தான் வந்து ஆன்சர். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 அப் டு 31 இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ இது பாருங்கள், கண்டினியூஸாக வருதா, இல்லை. ஏன்னா இது வந்து ஒற்றைப்படை எண்கள். 1 3 5 7 9 11 13 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப் டு 31 வரைக்கும் இருக்கிற எண்களுடைய கூடுதல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, ஒற்றைப்படை எண்களின் மதிப்பு காண்க அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னது, l + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ எல்லுங்கிறது என்னது 31. சரிங்களா. அப்போ 31 அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். l + 1/2 த ஹோல் ஸ்கொயர். 31 + 1/2 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ என்னது 32 32/2 த ஹோல் ஸ்கொயர் வருமா. அடிக்கலாமா. 1 2 16 2 32 16 ஹோல் ஸ்கொயர் என்னது 16 16 எவ்வளோ. இப்போ 16 ஹோல் ஸ்கொயர்னால் 16 × 2ன்னு 32ன்னு போடக்கூடாது. 16 2 டைம் பெருக்கணும். 16 × 16 எவ்வளோ 256. 16 16 256. சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. 11 13 15 அப் டு 99. ஸோ இது வந்து எப்படின்னா, இல்லை இதை வந்து நானே போட்டுறேன். இது எப்படின்னா, நம்ம இந்த சம் போட்டோம்ல, இந்த 20 21 22 அப் டு 100 இது வரைக்கும் இருக்கிற கூடுதல் வந்து பார்த்தோமா, எப்படி ஃபஸ்ட்டு 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்புறம் 1லேருந்து இந்த 20க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு ரெண்டையும் கழிச்சோமா. இது வந்து இயல் எண்களில் வரும்போது அதே இங்கே வந்து ஒற்றைப்படை எண்களில் அதே மாதிரி சம்மு தான் இதுவும். என்ன அப்படின்னா, இப்போ 11 13 15 99 வரைக்கும் ஒரு மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள் தான். ஆனால் வந்து என்னது இயல் எண்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1லேருந்து 1 3 5 அப் டு 99 வரைக்கும் ஒரு வேல்யூ எடுக்கிறோம். மைனஸ் 1 3 5 அப் டு எத்தனை 11க்கு முன்னாடி நம்பர் என்னது, 11க்கு முன்னாடி இருக்கிற ஒற்றைப்படை எண்ணு தான் எடுக்கணும். சரிங்களா. 11க்கு முன்னாடி 10 அது வந்து இரட்டைப்படை எண். 10க்கு முன்னாடி 9. சரிங்களா. 9 இப்படி தான் வந்து எடுக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ இது. ஆனால் ஒற்றைப்படை எண்களுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்,
எல் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோமா. அப்போ எல் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூவில் 99 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 9 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 100, இங்கே வந்து என்ன ஆயிரும் 100/2 ஆயிருமா. 100/2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 10/2 த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிருமா. இப்போ 100 இங்கே 50ன்னு ஆகுமா, 50 ஸ்கொயரு இங்கே வந்து 5 ஸ்கொயருன்னு ஆகுமா. இங்கே போடலாம் 50 ஸ்கொயரு மைனஸ் 5 ஸ்கொயர்னு ஆகுமா. 50 வந்து 2 டைம் பெருக்கணும்னா என்ன வரும், 2500 வருமா. 2500 மைனஸ் 5 2 டைம் பெருக்கணும்னா 25. ஸோ 2500லேருந்து 25 போச்சுன்னா 2475. ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு வேல்யூ போடணும். ஸோ இப்போ 2475 தான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிஎஸ்ஐ எக்ஸாமில் வந்து ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. நம்ம இதில் இருக்கிற ஒரு பாதி சம் பார்த்தாச்சு. இதை வந்து ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும், அதனால் இதை பாதி சம் உங்களுக்கு இது கொடுக்குறேன். மீதி சம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எண்ணியல் இருக்கிற சம்ஸ் தான், சரிங்களா. ஸோ இதில் ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். எண்ணியல் சாப்டர் வந்து அடித்து தூக்கிடலாம், சரிங்களா. தேங்க்யூ.